Hello everyone, welcome back. Here comes another forest story between a bear and a fox. Please watch the video till the end to understand the complete story and don't forget to learn new English words. Let's get started. In a dense forest lived a young bear named Teco. ஒரு அடர்ந்த காட்டில் டெக்கோ என்ற இளம் கரடி வசித்து வந்தது. He was very playful and kind. அவன் மிகவும் விளையாட்டுத்தனமாகவும் அன்பாகவும் இருந்தான். One season, the forest had very little food. ஒரு பருவத்தில் காட்டில் மிக குறைந்த உணவு மட்டுமே இருந்தது. Berries dried up. பெர்ரி பழங்கள் காய்ந்தன. Bees flew away. தேனீக்கள் பறந்து சென்றன. Teco felt hungry every day. டெக்கோ ஒவ்வொரு நாளும் பசியுடன் இருந்தான். One day, while searching for food, Teco found a small shining pot stuck between the rocks. ஒரு நாள் உணவை தேடிக் கொண்டிருந்த போது பாறைகளுக்கு இடையில் சிக்கிய ஒரு சிறிய பளபளப்பான பானையை கண்டான் டெக்கோ. Teco touched it. டெக்கோ அதை தொட்டான். The pot glowed and a gentle voice said, பானை ஒளிர்ந்தது. ஒரு மென்மையான குரல் சொன்னது, Take only what you need. உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள் என்றது. Teco was very surprised. He said softly, I need food. டெக்கோ மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவன் மெதுவாக, எனக்கு உணவு வேண்டும் என்றான். The pot was filled with sweet berries and honey. அந்த பானை இனிப்பு பழங்களாலும் தேனாலும் நிரம்பியிருந்தது. Teco ate slowly and shared some with a rabbit and a deer nearby. டெக்கோ மெதுவாக சாப்பிட்டுவிட்டு அருகில் இருந்த ஒரு முயலுடனும் ஒரு மானுடனும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டான். A greedy fox watched everything quietly from behind a tree. ஒரு பேராசை கொண்ட நரி ஒரு மரத்தின் பின்னால் இருந்து அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தது. It took the pot to his place. அது பானையை அதன் இடத்திற்கு எடுத்து சென்றது. The fox made a long list of foods he wanted for his whole life. நரி தன் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட விரும்பும் உணவுகளின் நீண்ட பட்டியலை உருவாக்கியது. Then it said, Give me all this food. பிறகு அது, இந்த உணவையெல்லாம் எனக்கு கொடு என்று சொன்னது. The fox jumped and danced with joy, imagining all the tasty foods he would soon eat. நரி மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து நடனம் ஆடியது. விரைவில் தான் சாப்பிட போகும் அனைத்து சுவையான உணவுகளையும் கற்பனை செய்து பார்த்தது. The pot remained dark and empty. பானை இருட்டாகவும் காலியாகவும் இருந்தது. No matter how much the fox shouted, nothing came out. நரி எவ்வளவு கத்தியும் எதுவும் வெளியே வரவில்லை. Ashamed and scared, the fox ran away. வெட்கப்பட்டு பயந்து நரி ஓடிப் போனது. Teco picked up the pot again. டெக்கோ மீண்டும் பானையை எடுத்தான். Give food to everyone, he said. அனைவருக்கும் உணவு கொடுங்கள் என்று அவன் கூறினான். The pot filled once more. பானை மீண்டும் நிரம்பியது. Soon the forest animals learned to share the food. No one took more than needed. விரைவில் காட்டு விலங்குகள் உணவை பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொண்டன. யாரும் தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. One morning the pot vanished, but the animals understood the power of sharing. The forest was filled with food again. ஒரு நாள் காலை பானை காணாமல் போனது. ஆனால் விலங்குகள் பகிர்ந்து கொள்வதன் சக்தியை புரிந்து கொண்டன. காடு மீண்டும் உணவால் நிரம்பியது. Thank you so much for watching. Please subscribe and hit the bell icon. Thank you.